வணக்கம் நண்பர்களே. புலிப்பாணி சித்தர் அருளால் உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். 2026 புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எப்படி? காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள், காலம் பொன் போன்றது. அந்த மாதிரி பழமொழிக்கு ஏற்ப உடையவர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிக பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். ஏனென்றால் இந்த ரிஷப ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த 2 ஆண்டு காலங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு. செல்வ நிலையிலும் உயர்வு, மற்ற எல்லா இடங்களிலும் இவர்கள் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. ஆகவே இவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமையும். அதே மாதிரி புதிய முயற்சிகள், வீடு மனை நிலம் வாங்குதல், பொன் பொருள் சேர்க்கை, அந்த மாதிரியும் குடும்பத்தில் ஒற்றுமை, சகோதர சகோதரிகளோடு உறவுகள் மேன்மை, படிப்பில் முன்னேற்றம், வெளிநாடு செல்லுதல், வெளி மாநிலம் சென்று வேலை செய்தல், அது போன்றவர்கள். அதே மாதிரி ஐடி கணினி துறைன்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் 6ஆம் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் சில பாதிப்புகள் குறைவுகள் இருந்தால் கூட இவங்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு செல்வ நிலையில் மேலும் மேலும் முன்னேற்றமே ஏற்படும். இவர்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் என்னன்னா, இவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டுல இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாகவும் யோசித்தும் செயல்பட்டாங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு வெற்றி முகமாக அமையும். காலம் பொன் போன்றது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த காலம் பொன்னான காலம். இதை கண்டிப்பாக பயன்படுத்தி முன்னேற்றத்திற்குண்டான வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டில் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் ஸ்ரீரங்கம் சென்று அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதரையும் ரங்கநாயகியும் வழிபடுவதனால் இவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றி தரும். ஏன்னா இது சுக்கிர ஸ்தலம், ரிஷபராசிக்கு ஒரு அம்சமான ஸ்தலம். ஆகவே சென்று வழிபட